வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். இந்த வாரமும் சிவப்பிரியன் டெக்கன் ஹெரால்டுடைய அசிஸ்டன்ட் எடிட்டர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் ஈரோடுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ கள நிலவரங்களோட இந்த வாரம் ஏன் என்ற கேள்வி என்பது இருக்க போகிறது. நிறைய விஷயங்களை பற்றி விவாதிக்க போகிறோம். குறிப்பாக எங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது விஜயோடைய ஈரோடு ரேலி பொதுக்கூட்டம், அது சம்மந்தமாக நீண்ட விவாதமாக அது இருக்க போகிறது. ஸோ அதுக்கு முன்னாடி ஹெட்லைன்ஸ் போகிறோம். ஹெட்லைன்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட்ரி பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில். சிவபிரியன் சார், வணக்கம். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ ஷபீர். ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய செய்தி, அதாவது இது சுட இருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ். தமிழ்நாட்டில் SIR கண்டக்ட் பண்ணாங்க. நம்ம SIR பற்றி நீண்ட விவாதங்கள் நடத்தி இருக்கிறோம். தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது SIRல கிட்டத்தட்ட உங்களுக்கு 97 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு 66 லட்சம் பேர் பெர்மனெண்ட்லி ஷிஃப்டட், அதுக்கப்புறம் 26 லட்சம் பேர் டெட்டு இந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் இந்த நம்பர்ஸை பார்த்தோன்னே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. ஏன்னா நமக்கும் அது ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 crore ஓட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அது வருது. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம அதை டியூ ப்ராசஸில் தான் இதை எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறோம், ரொம்ப ஃபேராக இந்த SIR நடந்திருக்கிறது அப்படின்றாங்க. ஆனால் நமக்கு இந்த SIR மீது ஆரம்பத்துலேருந்தே ஒரு சந்தேகம் என்பது இருக்கிறது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் 3 வருஷத்தில் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸை 30 நாளைக்குள்ளே எனிமரேஷன் பண்ணி இப்போ ஒரு நம்பர்ஸை கொடுத்துருக்கீங்க. இது ஃபைனல் நம்பர்ஸ் கிடையாது. இதுக்கப்புறம் புதிய வாக்காளர்களை உள்ளே சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற யாராச்சும் விடுபட்ட வாக்காளர்கள் இருந்தாலும் அவங்களும் புதிய வாக்காளர்களாக என்ரோல் ஆவாங்க. அப்போ அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகுது அப்படின்னு. ஸோ இந்த 97 லட்சம் வாக்காளர்கள் அப்படின்ற நம்பர், அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 6.41 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இப்போ 5.43 கோடி வாக்காளர்களாக குறைந்திருக்கிறார்கள். அதில் சென்னை தான் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. சென்னையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களுடைய பெயர்கள் என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது எல்லாமே எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியாது. இது உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வரும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்போவே அதை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை பண்ணிடுவாங்களா? இல்லை, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க நாளைக்குலேருந்து. இப்போ ADMK லீடர் எடப்பாடி பழனிசாமி இப்போவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, சிஎம் கொடுப்பாரு. அது இல்லாமல் DMK ஏற்கனவே 4500 லாயர்ஸை இந்த ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாச்சு. நவம்பர் 4ஆம் தேதி SIR ஆரம்பிக்கும் போது இருந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டையும் டிராஃப்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி எவ்வளோ பேர் இல்லை, அந்த எவ்வளோ பேர் இப்போ இருக்கிறாங்க, அவங்கள எப்படி என்ரோல் பண்ணுறதுன்ற வேலையை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 60 lakhs சம்திங் இருக்குல்ல, இந்த ஷிஃப்டடு, இதில் ஒரு மெஜாரிட்டி போர்ஷன் நிச்சயமாக வந்துடும். உள்ளே வந்துடும். எப்படியாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதை என்ஷூர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களே ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் பீப்புள் அதில் உள்ளே வந்துடுவாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சென்னை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் வாக்காளர்கள். இந்த சென்னையிலேயே இப்போ 25 லட்சம் வாக்காளர்கள், 26 லட்சம் வாக்காளர்கள் அப்படின்னு 25.79 lakh ஓட்டர்ஸ் அப்படின்னு வருது. இப்போ இந்த 40 எங்கே இருக்குது, 25 எங்கே இருக்குது? ஒரு 14 லட்சம் இல்லை ஷபீர், அதில் டெட் இருப்பாங்கல்ல. 14 லட்சம் பேரா? இல்லை, டெட்டு எடுப்பாங்க. ரொம்ப நாளைக்கு நீங்கள் 20 வருஷமாக நீங்கள் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் எவ்வளோ பேருக்கு நேரம் இருக்குது. எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா அவங்கள போய் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் அரசாங்கத்தினுடைய வேலையாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இல்லை, எலெக்ஷன் கமிஷனுடைய தவறு பண்ணணும். ஸோ இப்போ இந்த SIRங்கிறது 20 வருஷம் கழித்து நடக்குதுங்கிறதுனால தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 23 வருஷம், மெட்ராஸில் மட்டும்தான் 20 வருஷம் கழித்து நடக்குது. அப்போ 23 வருஷமாக ரிமூவ் பண்ணாத அந்த டெட் பீப்புளெல்லாம் இப்போ தானே ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ப்ராசஸ். அப்புறம் இந்த ஷிஃப்டட் 20 வருஷத்துக்கு முன்னால் அங்கே இருந்தவங்க இப்போ எங்கேயாவது போயிருப்பாங்க. தரமணின்னு ஒரு ஏரியானா அந்த ஏரியாலே மாறினவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும்.
பட் தரமணியிலேருந்து இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் புது ஓட்டராக தான் இப்போ என்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபைனல் லிஸ்ட்டு வர்ற வரைக்கும் இதில் வந்து எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் நம்ம வர முடியாது. பட் வெயிட் பண்ணும். பட் இந்த நம்பர்ஸ் அப்படின்றது வந்து இது கொஞ்சம் அலார்மிங் நம்பர்ஸ். ஏன்னா டிஎம்கே மற்றவர்கள்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு 70 lakh ஓட்டர்ஸ் போகும் சார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் இது 97 lakh ஓட்டர்ஸுங்கிறது வந்து லிஸ்ட்லேருந்து ட்ராப் ஆகும். பட் இது டெட் டே 25ன்னும் போது நீங்கள் ஒரு 65. ஸோ 65ல் என்னுடைய கணக்குப்படி ஒரு 52 லட்சம் கூட உள்ளே வந்துடலாம். இல்லை பண்ணணும் அந்த என்ரோல்மெண்ட் அதை ப்ராசஸ் அது பண்ணணும். அதை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரொம்ப தீவிரமாக பண்ணுவாங்க. அது அங்கே தான் வந்து விஜய் கட்சி போன்ற புது பிளேயர்ஸ்க்கு வந்து டெஸ்ட்டு. உங்களுடைய கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குதுங்கிறத அங்கே தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அதுதான் டெஸ்டிங் கிரவுண்டு. எலெக்ஷனுக்கு முன்னால் இப்போ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குமே ஒரு டெஸ்டிங் கிரவுண்டு. இப்போ தான் ஆக்சுவல் எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ தான் வெளியில் வரும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்க போகிறாங்கங்கிறது இந்த ஒரு மாதத்தில் தான் நமக்கு தெரியும். சார் அடுத்த முக்கியமான ஹெட்லைன் வந்து இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து அவங்க முற்றிலுமாக மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதில் மகாத்மா காந்தி என்ற பெயர் என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. விஜி ராம்ஜி அப்படின்னு மாற்றி, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்ஸ் மேலே ஒரு பேர்டன் அப்படின்றது இருக்குது, நிதிச்சுமை அப்படின்றது. அதாவது ஒரு அருமையான ஒரு ஸ்கீமை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணணும். அதாவது ஒரு 10 வருஷமாகவே இந்த ஸ்கீம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, காலியாகிருக்கு. ஆனால் இப்போ இதை எப்படி செல் பண்ணுறாங்கன்னா பாருங்கள், அவங்க காங்கிரஸ் கொண்டு வரும்போது அது வெறும் 100 நாள் வேலை திட்டம், நாங்கள் வந்து 125 நாள் கூட கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசி இதில் ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருப்பதாக ஒரு ஸ்கீமையே காலி பண்ணக்கூடிய நடவடிக்கை இதை பார்க்குறீங்களா? இன்னொன்று நிதி சுமை அப்படின்றது வந்து மாநிலங்கள் மீது தற்போது அது வந்து திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது பார்லிமெண்ட்டில் கடுமையான எதிர்ப்பு, கடுமையாக வந்து இதை ஃபைட் பண்ணியிருக்காங்க எம்பிஸ்லாம், எதிர்க்கட்சி எம்பிஸ்லாம். பட் இருந்தாலும் அந்த திட்டத்தை, அந்த பில்லை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு பாஜக இது பண்ணுது. ஸோ முழுக்க இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்றது தான் பிரதான நோக்கமாக இருக்கிறதா, ஒரு மோட்டிவாக இருக்கிறதா? 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று வந்து மகாத்மா காந்தியோட லெகசியை எப்படியெல்லாம் அழிக்கலாம். இது புது இந்தியாவில், இந்த இந்தியாவில் மகாத்மா காந்தி பற்றியோ நேரு பற்றியோ வல்லபாய் பட்டேல் பற்றியோ எல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் மோடி பற்றி பேசலாம், அமித்ஷா பற்றி பேசலாம், அவங்கள பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசணும். இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் யாரை சொல்கிறாங்களோ அவங்கள பற்றி தான் நீங்கள் பேசணுங்கிறது தான் இதுலேருந்து நான் புரிஞ்சிக்கிற சப்டெக்ஸ்ட். இங்கே என்ன வேணாலும் பண்ணுங்கள், மகாத்மா காந்தி பேரை ஏன் நீங்கள் எடுக்கணும்? அவர் ஸ்கீமை நீங்கள் மாற்றலாம், ஆல்டர் பண்ணலாம், அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் பண்ணுங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறீங்கன்னா, இது வந்து இந்த ஸ்கீமில் வந்து தப்பு நடக்குது, அதனால் அவர் பேரை எடுக்கிறோம். இதெல்லாம் என்னங்க வாதம்? மகாத்மா காந்தி பேர் எடுக்கிறோன்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? முதல்ல சரி, பிரதமர் பேரில் இருக்கிற ஸ்கீமில் தப்பே நடக்கலையாமா? சொல்கிறேன் நான் தான் கேட்குறேன்னா, உங்களுக்கு வந்து மகாத்மா காந்தி பேர் இருக்கிறது பிடிக்கலன்னா அதை வெளிப்படையாக ஒத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த 2 நேஷன் தியரியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதை வெளிப்படையாக ஒத்துக்கோங்களேன். அதையே வெளிப்படையாக ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இங்கே பிரச்சனை எங்கே இருக்குன்னா, உங்களுடைய அடிப்படை திங்கிங்கில் இருக்குது. இங்கே நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிளானிங் கமிஷனும் ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க, அதை நீத்தி ஆயோகா மாற்றினாங்க. தீன்மூர்த்தி பவன்னு ஜவஹர்லால் நேரு வாழ்ந்த வீட்டை வந்து அது வந்து ஒரு மெமோரியல் லைப்ரரியாக இருந்தது, அதை வந்து பிரைம் மினிஸ்டர்ஸோட மெமோரியல் லைப்ரரியாக மாற்றினாங்க. ஸோ அந்த ஒட்டுமொத்த இந்த 2014க்கு முன்னால் இருந்த விஷயங்களை, அந்த லெகசியை எல்லாத்தையும் காலி பண்ணுறது தான் இவங்களோட வேலையாகவே இருக்குது. இதுக்கு வந்து டிடிபி போன்ற கட்சிகள் வந்து ஒத்துழைக்கிறாங்க அப்படிங்கிற அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. டிடிபி வந்து இன்டர்னலி இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் பட் வேற வழி இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் பேசி பார்கெயின் பண்ணி இல்லைன்னா இல்லை. இப்போ இதுவே வந்து ஆந்திராவை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம், இப்போ ஆந்திராவுடைய பொருளாதாரம் பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் சந்திரபாபு நாயுடு ஓட்டு போடுவாரா? இல்லை பீகாரை பாதிக்கிற மாதிரி விஷயமா இருந்தால் நிதிஷ்குமார் ஓட்டு போடுவாரா? அப்போ இதை வந்து நீங்கள் வந்து வாண்டடாக நீங்கள் வந்து இதை வந்து பிஜேபி கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகுறீங்க. இது வந்து அப்புறம் 2வது போர்ஷன் இதில் என்னன்னா, மாநிலங்களுக்கு நிதிச்சுமை. இப்போ என்னென்னா, மாநிலங்கள்கிட்ட எல்லாத்தையும் தள்ளிட்டோம்னா, மாநிலங்கள் நிதிச்சுமையால் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா, நாங்கள் ஒன்றும் இதை பண்ணலை, மாநிலங்கள்லாம் வந்து
இதை வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு நிதி சுமை அதிகமாக இருக்குது, மாநிலங்கள் வந்து உடனே ஃப்ரீபிக்கு போயிடுவாங்க, ஃப்ரீபீஸ் நிறைய கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறதெல்லாம் மறந்துடுவாங்க, இவங்க கொடுத்தா அது வெல்ஃபேர் மெஷரு, இவங்களுக்கு பிடிக்காதவங்க கொடுத்தா அது ஃப்ரீபி, அது ரேவடி கல்ச்சராக மாறிடும். இல்லை ரேவடின்னு சொல்லிட்டு அதே ரேவடி கல்ச்சரை வச்சு தான் பல தேர்தல்களை பாஜக அவங்க கொடுக்கும் போது அது வெல்ஃபேர் மெஷரு. பீகாரில் கொடுத்தாங்கன்னா வெல்ஃபேர் மெஷரு, தமிழ்நாட்டில் கொடுத்தா அது வந்து ரேவடி இலவசம். நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியில் கொடுத்தா அது வெல்ஃபேர் மெஷர், அது ரேவடி கல்ச்சரில் வராது. கூட்டணி டிஸ்டிங்ஷனை புரிஞ்சுக்கணும். கூட்டணி ஆட்சின்னு கன்ஃபார்ம். கூட்டணி ஆட்சி வந்தால் தான் சொன்னேன், கூட்டணி ஆட்சி வரும்லாம் நான் சொல்லலை, நான் என்ன செஃபாலஜிஸ்டா. சரி ஓகே, அப்போ கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்றதும் நீங்கள் மறுக்கல. நான் எதையுமே சொல்ல கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா வந்ததுன்னா அப்படிங்கிறது மட்டும்தான், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். சரி, அடுத்த செய்தி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. பகிரங்கமாக டாஸ்மாக் கேஸ் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. டாஸ்மாக் கேஸில் ஆகாஷ் பாஸ்கரன் உடைய அவருக்கு சம்மன் அனுப்பியது தவறு என கோர்ட்டில் வந்து இந்த பிரச்சனை ஸ்டேயாக இருக்கும்போது அவருக்கு சம்மன் கொடுத்தது தவறு அப்படின்றத அவங்க வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இடியோடைய கேசஸில் எல்லா கேசஸ்லேயும் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக தமிழ்நாடு ரிலேட்டட் கேசஸ், தமிழ்நாடு எஸ்பெஷலி டிஎம்கே ரிலேட்டட் கேசஸில் வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இடியோடைய மிக முக்கியமான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், எப்படியாச்சும் வந்து முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரையாச்சும் நம்ம வந்து ஏதாவது ஒரு கேஸில் அவங்கள வந்து கையில் எடுத்துடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். அது பல கேஸஸில் ட்ரை பண்ணாங்க. முதல்ல மணலில் ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாஸ்மாகில் ட்ரை. பிஜேபி லீடர்ஸே சொல்கிறாங்களே இடி வரும் வெயிட் பண்ணுங்க. ஆமாம், இடி வரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நாள் குறித்து தேர்தலுக்கு முன்னே வரும். ஸோ அந்த வேலைகளை அவங்க செய்கிறாங்க. பட் அதில் தொடர்ச்சியாக ஒரு பின்னடைவு அப்படின்றது அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. இப்போ கூட இந்த கே நேருடைய டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய அவங்க இடி ஃப்ளாக் பண்ணியிருக்கக்கூடிய ஊழலில் கூட அந்த பணம் என்பது லஞ்சமாக வாங்கப்படுகிறது. வாங்கின லஞ்சத்தை பார்ட்டி ஃபண்டாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு அதை அப்படி இம்ப்ளிகேட் பண்ணுறாங்க. இன்னொன்று மணி ட்ரையில் கண்டுபிடிக்கணும் ஷபீர். மணி ட்ரையில் கண்டுபிடிக்க முடியாமல் நீங்கள் வந்து எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது. 2Gலையும் அப்படி தான். யூ கேன் லெவல் வாட் எவர் அலிகேஷன்ஸ் யூ வாண்ட், பட் அன்லெஸ் யூ ப்ரூவ் த மணி ட்ரையல் no one can be prosecuted. ஸோ அந்த மணி ட்ரையலில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க மேப் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. பட் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை. அவங்களுக்கு இதை விசாரிப்பதற்கு முகாந்திரம் தேவை இல்லையா, அதற்கு ஒரு அஃபென்ஸுக்கு ஒரு எஃப்ஐஆர் வேணும். அந்த எஃப்ஐஆர் இல்லை அப்படின்னும் போது இப்போது இடியோடைய நிலைமை வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்த ஸ்பெசிஃபிக் இந்த டாஸ்மாக் கேஸில் எவ்வளோ லீக்ஸ் வந்துச்சுங்கிறது நம்ம பார்த்தோம். வாட்ஸ்அப்பை கண்டுபிடிக்கிறாங்க, பணத்தை வச்சு அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க, அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, எதுவுமே ப்ரூவ் ஆகலையே. இவங்க மாறா தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்து அந்த ஸ்டே இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வெக்கேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்களே இந்த கேஸில். ஆமாம், இல்லை அதுக்கான முயற்சிகள்லாம் நடக்குது. பட் அது இன்னும் ஒன்றும் வரல அப்படின்றது தான். சார், இதில் அடுத்த ஹெட்லைன் வந்து பியூஷ் கோயல் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் தமிழ்நாடு எலெக்ஷன் இன்சார்ஜ் ஃபார் பிஜேபி யூனியன் மினிஸ்டர். அதுக்கப்புறம் அவங்க 65 தொகுதிகள் பாஜக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரே காங்கிரஸே 127 கேட்குறாங்க ஷபீர். சார், இதில் ஆட்சியில் பங்கும் கேட்குறாங்க. காங்கிரஸ் கூட தான் கேட்குறாங்க. இவங்க ஆட்சியில் பங்கு இல்லாமல் 65 தானா, 11% ஓட்டை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி மாற்றணும் பிஜேபி. அதனால தான் பியூஷ் கோயலை கொண்டு வந்திருக்காங்களா. இப்போ பியூஷ் கோயல் வந்தது வந்து அதிமுக தலைவர்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பியூஷ் கோயல் வந்துட்டார், அப்போ ஏதோ ஒன்று நடந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது. பியூஷ் கோயலை நம்ம வர்ணிக்கணும்னா சொல்லணும்னா, இங்கே நயினார் நாகேந்திரன் எப்படியோ அந்த மாதிரி ஒன்றியத்தில் பியூஷ் கோயல் அதிமுகவோட கடந்த 2019 தேர்தலையே ரொம்ப இணக்கமாக இருந்தார். அந்த 5 சீட்டு வாங்கினாங்க இல்லையா லோக்சபா எலெக்ஷன்ஸில், அதுவே வந்து பியூஷ் கோயல் ஏன் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதே பல விமர்சனமாச்சு. பட் அதுக்கப்புறம் அதிமுக தரப்புலேருந்து இல்லை, அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார், நம்மளோட பேசுகிறாரு, நம்ம கூட்டணி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ பியூஷ் கோயல் அப்பாயின்மெண்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா? பியூஷ் கோயல் அப்பாயின்மெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, ஒரு சீனியர் லீடர் வந்து இங்கே ரொம்ப முக்கியம்.
ஏற்கனவே இருந்த பைஜெயந்த் பாண்டாலாம் சரிப்பட்டு வரமாட்டார். ஏடிஎம்கே கிட்ட நெருக்கமாகவும் இருக்கணும். இன்னொன்று வந்து ஏடிஎம்கே கிட்ட நம்ம இந்த முறை போன முறையை விட அதிகமான சீட்ஸ் வாங்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு சீனியர் லீடர் அங்கே இருக்கணும். பியூஷ் கோயல் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹேண்டு தேவைப்படுது. ஏன்னா இந்த முறை ஏடிஎம்கேவும் பார்கெயினை வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தேமுதிகவெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கும் போது ஏடிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நமக்கான ஸ்பேஸும் இருக்கணும். இன்னொன்று ஷபீர், 2019-21 இப்போ டிஃப்ரெண்ட் என்னென்னா 26 பார்த்தீங்கன்னா, திமுக பாஜகவை எதிர்க்கிற அந்த வேகம் வந்து அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி பாஜக திமுகவை எதிர்க்கிற வேகம் அதிகமாக இருக்குது. அதனால் அமித்ஷாவுடைய ரோல் வந்து இப்போ வந்து ரொம்ப க்ரூஷியலாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இதில். புரியுது. பட் அமித்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படி இல்லை. அப்போ நெருக்கடி இருக்கு. அப்படி பார்த்தா பியூஷ் கோயல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இதில் வந்து ஜூவியில் ஒரு கவர் ஸ்டோரி பண்ணியிருக்கேன். அமித்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு நெருக்கடியில் இருக்குது என்டிஏ. ஏன்னா ஏப்ரலில் நீங்கள் ஏடிஎம்கே கூட்டணி கொண்டு வந்தீங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து ஒன்றும் பெருசாக ஒரு மூமெண்ட் இல்லை கூட்டணியில், புது கட்சிகள் வரல. அதுக்கு ஸ்பேஸ் இல்லையே ஷபீர். இந்த என்டிஏ வளர்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிடுச்சு இல்லை. இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு தேர்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும்போது இங்கே யார் யாருக்கு ஸ்பேஸ் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறார்ல. இன்னொன்று நேற்று பப்ளிக் மீட்டிங்கில் ஈரோடில் செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு. அது நமக்கு பலம். இது போன்று வருபவர்களை வந்து நாங்கள் அரவணைப்போம், அவங்களுக்கான தகுந்த அங்கீகாரம் கொடுக்கப்படும்ங்கிறது வந்து ரொம்ப ஓப்பன் அட்மிஷன். எனக்கு வந்து சீனியர் லீடர்ஸ் தேவைப்படுது, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்போன்னு சொல்கிறது வந்து we are hiring அப்படின்னு. அஃப்கோர்ஸ். ஸோ இதில் இன்னொரு விஷயம் சார், நீங்கள் அதாவது பிஜேபி வந்து பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த அலையன்ஸ் கன்சாலிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ஆர்எஸ்எஸ் எடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் சர்வே அவங்கள இன்டர்னலாக எடுத்திருக்கிற சர்வேயில் டிவிகே சர்ஜிங். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட போனால் நமக்கு வந்து சிக்கல் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பல இடங்களில் டிவிகேக்கான அந்த ஆதரவு அப்படின்றது கூடிகிட்டே வருது. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஓபிஎஸ் டிடிவி இல்லாமல் போனீங்கன்னா உங்களுக்கு சவுத் அண்ட் சென்ட்ரலில் ஒரு 69 தொகுதிகளில் உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது. அப்படின்னும் போது இவங்க 2 பேர் இல்லாமல் நம்ம போகக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. பட் இபிஎஸ் எப்படி பேசி சமாளிக்க போகிறார் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலி சொல்ல போனால் ஷபீர், அவங்களுக்கு வந்து எடப்பாடியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு தான் பியூஷ் கோயலை கூப்பிட்டு வந்திருக்காங்களோ. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பெருசாலாம் பண்ணிட முடியாது. அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். பொலிட்டிக்கலாக டிடிவியோ இல்லை ஓபிஎஸ்ஸோ இல்லை சசிகலாவோ உள்ளே வந்தால் அது எனக்கு பாதிப்பு. பொலிட்டிக்கலாக என்னை பாதிக்கிற விஷயத்தை நான் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் இபிஎஸ்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நியாயமும் இருக்குது. கட்சியை நாங்கள் இவ்வளோ நாள் காப்பாற்றுறோம், நீங்கள் பாட்டுக்கும் அவங்கள கொண்டு வந்து இங்கே விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் கூட்டணியில் கொண்டு வந்து விட்டாலே எங்களுக்கு பாதிப்பு இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னொன்று ஷபீர், பிஜேபி என்ன ஒன்று நினைக்கலாம், ஆனால் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் தினகரனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, தினகரனுடைய ஓட் பேங்க் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகாது கிரவுண்டில். 2019-21 எப்படி வந்து ஜெல் ஆகலையோ அதே மாதிரி தான் அந்த அலையன்ஸ் இப்போவும் இருக்கும். இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஷபீர், ஏடிஎம்கே கேடர்ஸ் பிஜேபி கேடர்ஸை நம்புறதில்ல, பிஜேபி கேடர்ஸ் ஏடிஎம்கே கேடர்ஸை நம்புறதில்ல. அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரஸ்ட் இருக்குது. அந்த மிஸ்ட்ரஸ்ட்டை களையிறதுக்கு இதுவரைக்கும் 8 மாதத்தில் எந்த நடவடிக்கையும் 2 கட்சியுமே எடுக்கலை. அதுதான் உண்மை. இவங்க ஒரு ஜாயிண்ட் பப்ளிக் மீட்டிங் கூட இன்னும் பண்ணலை. மாறா பாருங்கள், டிஎம்கே அலையன்ஸில் எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் சிஎம் வந்து மற்ற கட்சி போடியத்தில் போய் ஏறுறாரு, பேசுகிறாரு. ஒரு மாற்று கட்சி மட்டும் இல்லாமல் நிறைய பப்ளிக் ஈவெண்ட்ஸ்லேயும் அவங்கள என்ன சொல்கிறது, அலையன்ஸ் பார்ட்னர்ஸை கூப்பிட்றாங்க. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க சொல்லாமலே இவங்க அலையன்ஸ் வீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் இவங்களால் பண்ண முடியல. ஏன்னா அங்கே போன் ஆஃப் கன்டென்ஷன் வந்து தினகரன், டிடிவி, சசிகலாவை சேர்க்கணும்னு பிஜேபி சொல்கிறாங்க. ஏடிஎம்கே அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். அங்கே இப்போ தேமுதிகலாம் பிரச்சனை இல்லை ஷபீர். தேமுதிகவுக்கு என்ன, ராஜ்யசபா வேணும். டிஎம்கேலாம் ராஜ்யசபா கிடைக்காது. இங்கே தான் ராஜ்யசபா கிடைக்கும். அவங்க கொடுத்துட்டாங்களே, எழுதியே கொடுத்துட்டாங்கல்ல அதிமுக தரப்புலேருந்து கொடுத்துருவோன்னு.
கொடுக்கணும், இந்த முறை கொடுத்துருவாங்க. இன்னொன்று தேமுதிகவுக்கு ப்ளஸ் இதில் என்னென்னா எலெக்ஷனுக்கு முன்னால் வருது அந்த ராஜ்யசபா எலெக்ஷன். ஸோ அவங்க வாங்கிட்டு அசம்பிளி சீட்டை இங்கே கம்மி பண்ணிப்பாங்க. டிஎம்கேக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அசம்பிளி சீட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், ராஜ்யசபா கிடைக்காது. அங்கே வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய போட்டி இருக்குது திமுகவில். ஸோ அப்போது தேமுதிக வந்துடும். பாமகவில் சிக்கல் இருக்குது. இப்போ என்னென்னா பாமக கூப்பிட்ட அந்த காஸ்ட் சர்வே மாநாட்டுக்கு அதிமுக போகல. நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அதிமுக வந்து ராமதாஸை கான்ஃபிடென்ஸ்குள்ளே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்களில் அவங்க வந்து தலையிடணும்னு நினைக்கிறாங்க. அப்போது ரொம்ப வெளிப்படையாக என்ன தெரியுதுன்னா, அதிமுக வந்து ப்ரீ கண்டிஷனாக பிஎம்கே உள்ளே வரணும்னா ராமதாஸ் இருக்கணும். அமித்ஷாவுக்கு பல தலைவலி இருக்குது. அதில் ஒரு தலைவலி வந்து அப்பாவையும் பையனையும் சேர்த்து வைக்கிறது. இல்லை, அன்புமணியை விட எடப்பாடிக்கு பாலிடிக்ஸ் தெரியும். அதுவும் அந்த ரீஜன்லேருந்து வரவர், சேலத்துலேருந்து வரவர், அவருக்கு பாலிடிக்ஸ் தெரியும். வன்னியர் மக்களினுடைய ஓட்டு யாருக்கிட்ட இருக்குதுங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அப்போ அதை இல்லைன்னா அவங்க ராமதாஸ் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த கூட்டத்துக்கு வந்து ஏடிஎம்கே போய் கலந்துருக்கும். ஏடிஎம்கே போய் கலந்துக்காத காரணம் நான் நினைக்கிறது என்னென்னா, இது வந்து அன்புமணி கூட்டின கூட்டம். ஸோ அப்போ அவங்க வந்து இன்னமும் வந்து ராமதாஸ் கிட்ட தான் ஓட்டு இருக்குது. அப்போ ராமதாஸ் இருக்கிற இடத்துல தான் பிஎம்கேவை நாம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப தெளிவாக அவங்க வந்து அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. இல்லைனா வேறு ஒரு காம்ப்ரமைஸ்க்கும் நான் பாசிபிள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஷபீர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு வழி இல்லாமல் பிஜேபி தலையிட்டு ஐயா கிட்ட, பெரிய ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா 21 சசிகலா அம்மா ஒதுங்கின மாதிரி நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஒதுங்கிக்கோங்க, ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சியை பார்த்துக்கலான்னு ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தாலே ஒழிய பாமகனுடைய வாக்குகள் வந்து சிதறாமல் இருக்காது, சிதறிக்கிட்டு தான் இருக்கும். பிரச்சனை அங்கேயும் இருக்குது. ஓகே, பார்ப்போம் சார் அது எப்படி ஷேப் அப் ஆகுது அப்படின்னு. அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாகவும் இருக்கும். அடுத்த ஹெட்லைன் வந்து திமுகவுடைய இளைஞர் அணி மாநாடு திருவண்ணாமலையில் நடந்தது. பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, பெரிய அளவில் ஏற்பாடுகள்லாம் செய்திருந்தார்கள். டிவிகே ரேலியோட கம்பேர் பண்ணி தான் பல விஷயங்கள் சமூக வலைதளங்கள்லாம் ப்ரொமோட் பண்ணப்பட்டுச்சு. இது உதயநிதிக்கான ஒரு எலிவேஷன், அவருக்கான ஒரு மாநாடு, அவரை பார்க்குறதுக்கு கூட இவ்வளோ க்ரௌடு வராங்க அப்படின்லாம். டிவிகே மாநாடு நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தற்குறி கூட்டம், ஒரு ரசிகர் கூட்டம் வருது. இங்கே வந்து ஒரு அறிவுசார் கூட்டம் வருகிறது, கொள்கை சார்ந்த கூட்டம் வருகிறது அப்படின்னு சில யூடியூபர்ஸ்லாம் கொண்டு போய் அங்கே வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் சில வேலைகள் அப்படின்றது நடந்துச்சு. அந்த மாநாட்டில் சிம்மாசனம் என்பது முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டுச்சு. அதோடு சேர்த்து அமைச்சர் ஏவாவேலு பேசும்போது உதயநிதி ஒரு இளம் பெரியார் அப்படின்னு அவரை அடையாளப்படுத்தும் போது அது பெருசாக சர்ச்சையும் ஆகலை, அதை யாரும் பெருசாக ரசிக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒன்று இருக்குது. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, மதுரைக்கு ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தேன், யார் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது. அப்போ அங்கே ஒரு பேனர் வந்து வச்சுருந்தாங்க, 3ஆம் கலைஞர் அப்படின்னு ஒரு பேனர் வச்சு அதை தான் ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போடும்போது அப்போது உதயநிதி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேனரை எடுக்க சொல்லியிருக்காங்க. யாரும் இந்த மாதிரிலாம் போடாதீங்க, பயன்படுத்தாதீங்க அப்படின்னு இருக்காரு. ஒரு அமைச்சரே இந்த அளவுக்கு வந்து இளம் பெரியார் அப்படின்னு பேசுகிறத, இப்போ ஆதவ அர்ஜுனா அந்த கூட்டத்தில் கூட நீங்கள் பெரியாரை இதை விட அவமரியாதை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அதை வந்து கொஞ்சம் ஒரு அட்டாக் மோடில் பேசினார். பட் இந்த மாநாடு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? திமுகவுக்கு இன்றைக்கி இந்த மாநாடுகள், இந்த பிரம்மாண்டமான மாநாடுகள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? நிச்சயமாக கட்டாயம் தான். அது விஜய்னாலையா? கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு பெரிய காரணம். அவங்களுக்கு வந்து 2026 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு 2வது முறை வர முடியாதுங்கிறத உடைக்கணும். ஒன்று, விஜய் பக்கம் இருக்கிறது வந்து அரசியல் படுத்தப்படாத கூட்டம், எங்கள்கிட்ட இருக்கிற கூட்டம் வந்து அரசியல் படுத்தப்பட்ட கொள்கை பிடிப்புள்ள கூட்டம்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அந்த மாநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக் அவேஸ்ன்னு நான் பார்க்குறது, அப்பார்ட் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்கெல்லாம் அப்படி மைனஸ் பண்ணி விட்ருங்க. என்னென்னா பெரியார் யார், அண்ணா யாருன்னு வீடியோ போட்டு காமிச்சாங்க. இதெல்லாம் கொள்கைப்பா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு காதில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க கட்சிக்காரங்களுக்கே கொள்கை என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க.
இதை தான் எழிலன் சொன்னார். நீங்கள் தற்குறி கூட்டம்னு அவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. 25 வருஷமாக யாருக்கிட்டையும் நீங்கள் திராவிட கொள்கையை எடுத்துகிட்டு போகல, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாயிட்டீங்க. ஒரு ஜெனரேஷனுக்கே திராவிட கொள்கைன்னா என்னன்னே தெரியாது ஷபீர். நீங்கள் அமைதியாக இருந்துட்டு அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நீங்கள் வேறு பேரெல்லாம் கொடுக்கறது என்ன நியாயம்? திராவிட கொள்கையே, திராவிட கட்சியினுடைய கொள்கைகளை பாதுகாக்கிறது நாங்கள் தான், எங்கள் கிட்ட தான் ஹோல் லைசன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த கொள்கையை 25 வருஷம் கொண்டு போகாதது யாருடைய தப்பு? திராவிடர் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் அந்த தப்பை அவங்க தான் ஏற்றுக்கணும். ஸோ இப்போ தான் கொள்கையே கொண்டு போகிறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு தான் இந்த பயிற்சி பட்டறை, இளம் பாசறை அதெல்லாம் கொண்டு வந்தீங்க. அப்போ 25 வருஷம் அமைதியாக இருந்துட்டு இப்போ ஒரு நடிகருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் அவங்கள வேறு பெயர்களை வைத்து அழைப்பது நியாயம் இல்லை. ஸோ இதில் அவங்க என்னன்னா, இளைஞர்கள் கூட்டங்கிறது விஜய்க்கு மட்டும் வராது, இளைஞர்கள் எங்கள் பக்கமும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல தான் வராங்க. விஜய்கிட்ட இருக்கிற அந்த இளைஞர்கள் 30 வயசுக்கு உள்ளே இருக்கிறாங்க, 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறாங்க. அதில் நிறைய பெண்களும் இருக்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கான்ஃபரன்ஸ் அப்படின்றதே அவங்க அந்த பிரம்மாண்டத்தோட அந்த பெருங்கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதே அது விஜய்க்கான ஒரு கவுண்டர் தான், எங்களுக்கும் வருது அப்படின்னு. ஏன்னா அடுத்தது பல்லடத்தில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் இப்போ கிறிஸ்மஸ் விழாக்களில் கலந்து கொள்ள போகிறாரு, சவுத்துக்கு போகிறாரு. உதயநிதி ஆல்ரெடி போயிட்டாரு. கிறிஸ்துவமும் திராவிட கொள்கையும் ஒன்று அப்படின்னு பேசுகிறாரு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல எல்லாமே இந்த கால்குலேஷன்ஸ், திமுகவுடைய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவிகேவுடைய ப்ரெஷர்னால அவங்க அடுத்தடுத்து சில நிகழ்ச்சிகளை பண்ண வேண்டிய ப்ரெஷர்னு மட்டும் இல்லை, எந்த விதத்துலையும் டிவிகே கிட்ட நம்ம ஓட்ஸை ஈல்டு பண்ணிடக்கூடாது. அது எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணுற ஒரு விஷயந்தான். அதை ஒன்றும் பெருசாக இல்லை. இவங்க அதை பெருசாக பிரம்மாண்டமாக அதை ரொம்ப ஆப்வியஸாக பண்ணுறாங்க. ஓகே, லாஸ்ட் ஹெட்லைன் சார். நம்ம சவுக்கு சங்கர் அரெஸ்டட், 2வது முறையாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது அந்த புகார் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ப்ரொடியூசர் மிரட்டி பணம் கேட்டார், காசு கேட்டார் அப்படின்றது. இன்னொன்று உங்களுக்கு யாரையோ ஒருத்தரை மிரட்டி, ஒரு பார் ஓனரை மிரட்டி அவர் ஜிபே மூலமாக பணம் போட்டார் அப்படின்றது. அவர் மேலே கடந்த காலத்துலேயும் அவர் பேசினதுக்கு சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்கார் அப்படின்னு வழக்குகள் போட்டிருக்காங்க. பட் இந்த வழக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பார் ஓனர் ஜிபேயில் அவருடைய ஸ்டாஃப் ஒருத்தருக்கு காசு அனுப்புனதும், அது மட்டும் இல்லாமல் அவரை அரெஸ்ட் பண்ண போகும்போது வீடை கதவை உடச்சி கிட்டத்தட்ட அந்த கான்ஃபரன்டேஷனே ஒரு 3 மணி நேரம் போயிட்டு இருந்துச்சு. ஃபயர் இன்ஜின்லாம் கொண்டு வந்து ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஆட்களை கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஆர்டர் வாங்கி உடச்சி இப்போ அவருடைய ஃபோனு மற்ற விஷயங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி நடந்துகிட்ருக்கு. இந்த அரெஸ்ட்டு ஆர்கேலாம் பேசியிருந்தார் இதை பற்றி. அதை கண்டிக்கிறேன், ஏன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை இவங்க செக் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் ரொம்ப அதாவது ஒரு கதவை உடச்சி உள்ளே போய் அவரை உடனே கைது பண்ணணும் அப்படின்ற அளவில் என்ன நடந்துருச்சு அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது. இது பேட்டர்னாகவே போயிட்டுருக்கு ஷபீர். சவுக்கு சங்கர் மீது ஒரு பத்திரிகையாளராக எனக்கும் உங்களுக்கும் 1000 விமர்சனங்கள் இருக்கும். சவுக்கு சங்கர் சொல்வதை எதுலேயுமே எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் பேசுகின்ற விஷயமும் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் பாப்புலரான ஆள் தான் இன்றைக்கி. அவர் பேசுகிறதுல நிறைய விஷயங்கள்ல நியாயமும் இருக்கும், நிறைய முறைகேடுகளை வெளியில் கொண்டு வருகிறார். அதை நம்ம அக்னாலஜ் பண்ணணும். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் ஒரு தனி மனிதராக அவர் செய்கிறார் நிறைய இடங்களில். பட் அவர்கிட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவலாக எவ்வளவு அவர் கமெண்ட் பண்ணுறோமோ அவ்வளவும் அவரை கண்டம் பண்ணலாம், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அரெஸ்ட் தான் ஒரு தீர்வான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நாளைக்கு இதே விஷயம் எனக்கும் நடக்கலாம், உங்களுக்கும் நடக்கலாம். இப்போ இந்த ஜிபேயில் இப்போ நாளைக்கு ஒரு ஆஃபீஸருக்கு யாரோ ஒருத்தர் பணம் அனுப்புகிறாங்க, அந்த ஆஃபீஸரை நீங்கள் ஈஸியாக இம்ப்ளிகேட் பண்ணலாமே. இதை ஒரு மாடஸ் ஆப்பரண்டியாக எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்களோ தமிழ்நாடு போலீஸ்ன்னு தோணுது. இதை பற்றி எல்லாருமே பேசியிருக்காங்க. நிறைய இந்த கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறவங்க, பர்சனல் லிபர்ட்டி பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே ட்விட்டரில் போயிட்டு ரொம்ப பெருமளவில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்கள் இன்னொன்று ஒரு பெரிய கிரிமினல் மாதிரி நீங்கள் அவரை போயிட்டு சவுக்கு சங்கர் அன்றைக்கி ஏன் திறக்கலைங்கிறதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணுங்க.
சங்கரை வந்து இதுலேருந்து எல்லாத்துலேயும் டிசால்வ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டை மட்டும் யாரும் குறை சொல்லலை. சங்கர் மீதும் பிரச்சனைகள் இருந்தால் சட்டப்படி விசாரிங்க, சம்மன் கொடுத்து வர வச்சிருக்கலாம். சம்மன் கொடுத்து வர வைங்க. அப்படி இல்லைன்னா அது என்ன, அது உடச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு அவர் என்ன அவ்வளோ பெரிய ஒரு, ஏன்னா அவர் என்ன தீவிரவாதியா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கடைசியாக நம்ம வந்து ட்ரமாட்டிக்காக போய் அரெஸ்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர், நிதி அமைச்சர் சிதம்பரத்தை சிபிஐ கைது பண்ணாங்க இல்லையா? செவர்லாம் எகிரி குதிச்சு போய் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் கைது. இவ்வளோ ட்ராமாலாம் தேவையில்லை. இல்லை, அது என்ன அவ்வளோ விண்டிக்டிவாக பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா அப்படின்னு அதில் பல கருத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி அதிகாரிகளோட அவர் வந்து தொடர்ந்து மோதி கொண்டு இருக்கிறார். ஆகவே தே வாண்ட் டு டீச் ஹிம் அ லெசன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் இருக்குது. இல்லை லெசன் டீச் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அது யாராக இருந்தாலும் சரி, இன்னொருத்தருக்கு லெசன் டீச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டையும் கவர்மெண்ட் மிஷினரியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் தனியாக பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போங்க அவரை கூப்பிட்டு. இது வந்து கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். முன்ன அவர் வீட்டில் மலம் வீசினதுக்கும் வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாமே கண்டம் பண்ணோம். இது வந்து இல்லை, அவர் கருத்தில் நமக்கு வந்து உடன்பாடே கிடையாதுங்க. நான் தான் சொல்கிறேன்ல, அவருடைய கருத்தில் ஒரு கருத்தில் கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அதற்காக நீங்கள் சங்கரை கைது செய்வீங்கன்னா எல்லா பத்திரிகையாளர்களும் அதை எதிர்க்க வேண்டும். இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு எதிர்த்தா கூட நீங்கள் வந்து நமக்கு ஒரு கண்டம் பண்ணி கண்டம் பண்ணி நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்க. சவுக்கு சங்கர் நாளைக்கு வெயிலில் வருவார், மறுபடியும் நிகழ்ச்சியில் பேசும், எல்லா பத்திரிகையாளர்களையும் அவதூறு பேசுகிறாரு. அது கரெக்டு ஷபீர். பட் அதுக்காக வந்து இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ எல்லாருமே வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் பர்சன் எக்ஸு தப்பாக பேசுகிறாருங்கிறதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா, நாளைக்கு ஒய்க்கு பிரச்சனை வரும்போது யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்களை மதிப்பதுங்கிறதே வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் எல்லாரும் வந்து இந்த கைதுக்கு எதிராக பேசுகிறதுக்கு என்னென்னா, பத்திரிக்கை இந்த பத்திரிக்கை இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா தான் நியூ மீடியா ஆஃப் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டத்தில் ஏன் இருக்கிறாங்கன்னா, நாளைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா யார் சப்போர்ட் பண்ணுவா? ஏன்னா இந்த அரசு ஏற்கனவே விகடன் மீது 2 எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் போராடின பிறகு தான் அந்த எஃப்ஐஆர் வந்து வித்ட்ரா பண்ணப்பட்டது. அந்த பிரச்சனைலாம் இந்த கவர்மெண்ட்லேயே நம்ம பார்க்க தானே பார்த்தோம், பார்க்காம இல்லைல்ல. பார்ப்போம் சார் என்ன நடக்குது அவருடைய கேஸ்லன்னு. நம்ம டாபிக் ஆஃப் த டே தாவேகாவுடைய பிளாஸ்ட் தாவேகாவுடைய ஈரோடு பொதுக்கூட்டம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடக்கின்ற முதல் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் வந்து மாறி இருக்கிறது. ஒன்று, பொதுக்கூட்டம் எப்படி நடத்தணும், ஒரு அரசியல் கட்சியுடைய பொதுக்கூட்டம் எப்படி நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற அந்த விஷயங்களை இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அந்த தொண்டர்களும் அந்த ஃபேன்ஸ் ரசிகர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகிருந்தாங்க. ரொம்ப டிசிப்ளின்டாக. ஆமாம், ரொம்ப டிசிப்ளின்டாக ஒரு கட்டுப்பாடோடு இருந்தாங்க. அந்த இது மேலே அதையும் மீறி ஒருத்தர் மேலே ஏறிட்டார். அது ஒருத்தர். பட் இப்போ சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டிசிப்ளினோட அந்த கூட்டம் நடந்திருக்கிறது. ரெண்டாவது, இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகளும் வந்து ஒரு பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள். அதுவும் வந்து எல்லா விஷயங்களையும் கவனித்து பார்த்து எந்த விதத்துலையும் எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பாலிட்டிஷியன் ஆமாம் செங்கோட்டையன் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக நடந்த ஒரு பொதுக்கூட்டம். ஸோ ஆல் கிரெடிட்ஸ் டு செங்கோட்டையன். விஜயே வந்து அவருக்கு தான் அந்த கிரெடிட் கொடுத்தாரு. அவரே கொஞ்சம் அந்த அந்த ஏற்பாடுகள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகியிருந்தார் அப்படின்றது தான் தாவேகாலேருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. திஸ் இஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் டஸ் டு யுவர் பார்ட்டி ஷபி. நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸே தெரியாத ஆட்களை வச்சு நீங்கள் ரோட் ஷோஸ் பண்ணீங்க. அப்போல்லாம் என்ன ஆச்சு? இப்போ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு ஒரே ஒரு பொதுக்கூட்டம் தான் பண்ணியிருக்கீங்க. இட் இஸ் அ கேம் சேஞ்சர். ஆனால் அந்த ஒரு இம்ப்ரெஷனே மாற்றுது. ஏன்னா நீங்கள் களத்துக்கு போயிட்டு வந்தீங்க, அதனால் நீங்கள் சொல்லுங்கள். 40,000 பேர் உட்கார்ற அளவுக்கு அங்கே இடம் இருக்குது. நிற்கலாம். ஒரு 5,000 பேர் நிற்கக்கூடிய அளவுக்கு இடம். மற்றவங்களுக்கெல்லாம் என்க்ளோஷர்ஸ்லையும் நிற்கணும். சேர்ஸ் இல்லை. ரொம்ப ஒரு டிஎம்கே பப்ளிக் மீட்டிங்கோ இல்லை ஏடிஎம்கே பப்ளிக் மீட்டிங்கோ போனீங்கன்னா எப்படி ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இந்த சைடு லெஃப்ட் சைடில் 30 என்க்ளோஷர்ஸ், ரைட் சைடில் 30 என்க்ளோஷர்ஸ், நடுவில் ஒரு 20லேருந்து 30 அடிக்கு கேப் விட்டு
அந்த கேப்பில் வந்து 2 ஆம்புலன்ஸ் வர்ற மாதிரி அந்த கேப்பை விட்டு அழகாக ஒரு 10 பேர் 20 பேர் நடந்து போகலாம். அந்த கேப்பை அந்த எண்டுக்கு போனீங்கன்னா அந்த எண்டில் வந்து மீடியாவோட கேலரி, அதை தாண்டிங்கன்னா ஒரு விஐபி கேலரி, அப்புறம் விஜயோட பஸ்ஸு. இப்படி தான் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே இந்த முறை ஒரு பெரிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு என்க்ளோஷர்லேயும் தண்ணி வச்சுருந்தாங்க. இது பெருமையாலாம் சொல்ல நான். அடிப்படை முன்ன பண்ணலை, இப்போ பண்ணுறாங்க. ரொம்ப சேடான ஒரு விஷயம். 41 பேர் இறந்த பிறகு தான் தண்ணி கொடுக்கணுன்னே தோணுது. தட் ரிஃப்ளெக்ட்ஸ் பேட் ஆன் டிவிக்கே. ஹேவிங் செட் தட், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது, தண்ணி குடிங்க, எல்லாரும் வந்து தள்ளாதீங்க. இன்னொன்று, பர்சனலி ஸ்பீக்கிங், விஜய் வந்து நேற்று வந்து இந்த போலீஸ் பர்சனலை வந்து பாராட்டியிருக்கு. அவர் அரசாங்கத்தை பாராட்ட வேணாம், யாரையும் பாராட்ட வேணாம், மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறைக்கும் நன்றின்னு சொல்லியிருந்தாலே விஜயோட ஸ்டேச்சர் எங்கேயோ போயிருக்கும். இந்த காவல்துறை வந்து நாளைக்கு விஜய் முதலமைச்சராக வந்தாலும் விஜய்க்கு சல்யூட் அடிப்பாங்க. ஏன்னா தட் இஸ் எ டியூட்டி. ஸோ காவல்துறையை நீங்கள் கட்சியோட தொடர்பு படுத்தி பார்க்காம அந்த காவல்துறைக்கு நேற்று நன்றி சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த மீட்டிங்க்கு போன எல்லா டிவிக்கே தொண்டருமே சொல்லுவாங்க, அவ்வளோ அழகாக போலீஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ அழகாக அதை மேனேஜ் பண்ணாங்க. அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஒரு போலீஸ்மேன் அவர் வந்து ஒரு 20 அடிக்கு டேபிள் ஒன்று போட்டிருந்தாங்க, அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து, தம்பி நீ உட்காருப்பா, நீ இப்படி பண்ணாத, முட்டாதீங்க. இல்லை, போலீஸுக்கும் இது ஒரு லெசன் இல்லை. ஏன்னா கரூரில் அவங்க தவற விட்டு 2 பேருமே லெசன்ஸை லேர்ன் பண்ணியிருக்காங்க. கோட்டை விட்ட பல விஷயங்களை இங்கே சரி பண்ணியிருக்காங்க. லவுட் ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு லவுட் ஸ்பீக்கர்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 4 என்க்ளோஷருக்கு ஒரு லவுட் ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு போலீஸ்மேனு, இன்னொன்று டிஎஸ்பி, அந்த ஏரியா டிஎஸ்பியும் ரெவன்யூ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், சப் கலெக்டர், ஆர்டிஓவும் வந்து ரவுண்ட்ஸ்லேயே இருந்தாங்க. கிட்டத்தட்ட நானே அவங்கள 4-5 முறை பார்த்தேன். இன்னொன்று வந்து கூட்டம் வந்து ஒரு 8 மணிலேருந்து ஆரம்பிச்சிது, 7 மணிலேருந்து ஒரு ஃபில்லானது வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. இன்னொன்று, கரூர் போன்ற நகரங்களை விட இங்கே வந்து கேடர்ஸ் கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. நேற்று ஒருத்தர் ஏறினார், அது விஜய் பேசும்போது. விஜய் பேசி முடிக்கும் போது ஒரு எலக்ட்ரிக் போலில், அந்த லைட்லாம் வச்சுருந்த போலில் ஒரு 7-8 பேர் ஏறினாங்க. பட் போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து கரெக்டாக போயிட்டு தம்பி இறங்குங்கன்னு சொல்லி அவர் இறக்கிட்டார். அது வந்து கேமராவில் படலை ஆக்சுவலாக, யாரோ அதை ஷூட். ஸோ எனக்கு கடைசியில் நடந்தது. அங்கே போயிருந்த மற்ற பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது கூட அவங்களும் சொன்னது என்னென்னா, கிட்டத்தட்ட காலையில் 4:30 மணிக்கே வந்து போலீஸ் வந்து அங்கே வந்துட்டாங்க. ஏன்னா யூஸ்வலாக உங்களுக்கு வந்து 11 மணிக்கு விஐபி வராருன்னா ஒரு 7 மணி 8 மணி அந்த மாதிரி போலீஸ் ப்ரெசன்ஸ் வந்து போலீஸ் வந்து அங்கே இருந்துச்சு. போலீஸோடைய வேலையும் அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த ஸ்டாம்பீட் நடந்துடக்கூடாது அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு செய்த ஏற்பாடுகள், ஆமாம், ஒரு ஆன்டி ஸ்டாம்பீட் அரேஞ்ச்மெண்ட் மெஷர்ஸ் எல்லாமே வந்து விஜய் பேசி முடிக்கும் போது ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அந்த பொண்ணை மயக்கம் போட்டு விழுந்ததுலேருந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸு வெனியூவை கடக்கிறதுக்கு 3 நிமிஷம் தான் ஆச்சு. அவ்வளோ குயிக்காக இருந்தாங்க. ஏன்னா ஆம்புலன்ஸ் கரெக்டாக போகிறதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே போலீஸ் வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, டிவிகேனுடைய தொண்டர் படைன்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க போலீஸ்க்கு. அவங்களும் நிறைய பேருக்கு போய் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொன்று வந்து பத்திரிகையாளர்களுக்கு தண்ணி கொடுக்குறது, இது போன்ற விஷயங்கள் நேற்று நடந்து கொண்டு இருந்தது. போலீஸும் வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருந்தாங்க. எல்லாருமே அலர்ட்டாக இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ஒரு செங்கோட்டையனோட ஒரு நிச்சயம் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் வந்து வெளிப்படையாக தெரிந்தது. எனக்கு இன்ஃபேக்ட் சொன்னாங்க, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்லேருந்து போய் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஐடியாஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு. தம்பி உங்களுக்கு எதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை, அவரே ஸ்பாட்டுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நேற்று காலைல நான் 8:30 மணிக்கு போனேன். 8:30 மணிக்கே செங்கோட்டையன் இருந்தார். ஓகே, ரைட். ஸோ விஜயுடைய ஸ்பீச், பாண்டிச்சேரி ஸ்பீச்சை பார்த்ததுக்கப்புறம் நான் யோசித்தேன், ரொம்ப டவுனாக இருக்காரோ அவர். எனக்கு கரூருக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி மாரலி மென்டலி கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் இந்த ஈரோடுடைய ஸ்பீச் வந்து ஒரு பிளாஸ்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, டிஎம்கேவை டைரெக்டாக அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் அந்த ஸ்பீச்சில் இருக்குது. ஸோ உங்களுடைய டேக்அவேஸ் என்ன அவருடைய ஸ்பீச்சில் இருந்து? பாசிட்டிவ்ஸ்க்கு முன்னால் நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் விஜய். ஏன்னா காளிங்கராயனை பற்றி பேசுகிறாரு.
அவர் போகிற இடத்துல பாம்பு இருக்குன்னு பேசுகிறாரு, ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது, அதுக்கப்புறம் அந்த பாம்புக்கு அதை மறந்துட்டார். புரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இல்லை மேபி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? பேச்சுனா விஜய் ஷபீர் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இப்போ நான் விஜய்கிட்ட எதிர்பார்க்குறது வேறவா இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்குறது வேறவா இருக்கும். ஆனால் விஜய் யாருக்கு பேச வராரு, அங்கே கூடி இருக்கிற கூட்டத்துக்கிட்ட பேச வராரு. இன்னொன்று டிவியில் பார்க்குற அவர் ஃபேன்ஸ்கிட்டையும் அவரோட சப்போர்ட்டர்ஸ்கிட்டையும் பேசுகிறாரு. அந்த சப்போர்ட்டர்ஸ்க்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை விஜய் அந்த பிளேட்டில் சர்வ் பண்ணுறாரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த அட்மாஸ்ஃபியர் அங்கே நேற்று அங்கே இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் ஆரவாரம் பண்ணி தான் அதை வரவேற்கிறாங்க. இட் வாஸ் அன் எலக்ட்ரிஃபைங் அட்மாஸ்ஃபியர். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு பப்ளிக் மீட்டிங்கை நீங்கள் கவர் பண்ணும்போது இவ்வளோ பெரிய எலக்ட்ரிக் அட்மாஸ்ஃபியர் உங்களுக்கு இருக்காது. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே ஆக்சுவலாக லிசன் பண்ணுறாங்க. நான் அதை நேற்று தான் பார்த்தேன். ஒன்றும் கத்திக்கிட்டேலாம் இல்லை, ஒரு சில இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் லிசன் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க கை தட்டுறது கிடையாது. ரியாக்ட் டிஎம்கேவை எங்கே திட்டுறாங்களோ அங்கே அவங்க பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று அவர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்க. இதில் நான் பார்க்குறது என்னென்னா, விஜய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பயங்கரமாக இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சொன்னாங்களே செஞ்சாங்களா, ஆல்மோஸ்ட் ஜெயலலிதாவுடைய இதுதான். இன்னொன்று மக்கள் மக்கள், நான் உங்கள் மக்கள், நீங்கள் என்னுடைய சொந்தங்கிறது டிப்பிக்கல் பிளே புக் ஃப்ரம் எம்ஜிஆர். ஸோ அவங்க 2 பேரையும் அவர் ஓன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க 2 பேரையும் அவர் ஓன் பண்ண ஆரம்பிக்கும் போது அவரை டார்கெட் பண்ணுற ஓட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஏடிஎம்கே ஓட்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். முழுக்க முழுக்க திமுகவை எனக்கு பிடிக்காதுங்கிறவங்க தமிழ்நாட்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒன் ஸ்டாப் ஷாப்பாக இருந்தது ஜெயலலிதா. அவங்கள மாதிரி திமுகவை எம்ஜிஆர் கூட எதிர்த்திருக்க மாட்டார். இல்லை, அந்த இடத்துக்கு தான் இப்போ வராரு விஜய். அவங்க தான் அவங்களுடைய ஜெயலலிதாவுடைய ஸ்பீச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அவங்க பேசினா கூட 20 நிமிஷத்தில் டிஎம்கே லீடர்ஸ் அட்டாக் பண்ணுறது, ஃபேமிலி அட்டாக் பண்ணுறது, அவங்க எப்படி கொள்ளடிச்சாங்கன்றது, அதாவது அந்த அட்டாக் எல்லாமே பாயிண்டடாக இருக்கும். ரொம்ப டைரெக்டாகவும் ரொம்ப பாயிண்டடாகவும். நீங்கள் இந்த தீய மறைச்சிலாம் பேச, அதான் சொல்கிறேன், இந்த தீய சக்தி அப்படின்னு அந்த பிராண்டிங்லேயே அதை கொண்டு போயிடுவாங்க. அது ஆக்சுவலாக அவங்கள கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக அதை அமைஞ்சிச்சு. அவங்க நான் புரிஞ்சிக்கிறது இன்னொன்று என்னென்னா ஷபீர், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒரு டெம்ப்ளேட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் திமுகவை தீய சக்தின்னு சொன்னால் திமுகவை எதிர்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு வந்துடும். இப்போ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, நாம் வேறு எதுவுமே பண்ண வேணாம், ஹோம்ஒர்க்கே பண்ண வேணாம், திமுகவை திட்டிக்கிட்டே இருப்போம், ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி தான் எனக்கு தோணுது. நேற்று அந்த ஸ்பீச்சில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் அந்த எஸ்டர்டே அவர் அட்ரஸ் பண்ணுறது கொங்கு ரீஜன், கொங்கு மண்டலம், அதிமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய மண்டலம். காளிங்கராயனை பற்றி அவர் பேசுகிறாரு. நீங்கள் கொங்கு மண்டலத்தில் பொதுவாக போய் தலைவர்கள் பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வேறு சில லீடர்ஸை அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. விஜய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காளிங்கராயனை பற்றி நிறைய பேசுகிறாரு. அந்த இன்புட் உங்களுக்கு செங்கோட்டையன் மூலமாக கூட கிடைத்திருக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் ஜனவரி மாதம் செங்கோட்டையன் அவர்கள் அந்த காளிங்கராயனுடைய நாள் அப்படின்ற ஒரு நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைக்கி மாலை போட போகும்போது அந்த சிலைக்கு அவர் திமுக இந்த ஃபேமிலியை கூப்பிடல, திமுக கண்டுக்கல அப்படின்ற ஒரு சார்ஜை வைக்கிறாரு. ஸோ மேபி அவர் தான் இன்புட்டை கொடுத்துருப்பாங்க. அது ஒரு காஸ்ட் இதுவும் இருக்குது, அதில் ஒரு கணக்கும் இருக்குது. ஒன்று அது எனக்கு கரெக்டாக புரியுது. ஏன்னா உங்களுக்கு தீரன் சின்னமலையை நீங்கள் பேசுவாங்க, கொண்டாடுவாங்க. பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அதை பற்றி பேசி அவரை ஓன் பண்ண ஆரம்பித்து அது வேறு விதமான ஒரு பாலிடிக்ஸில் அது கொண்டு போயிடுச்சு. அப்படின்னும் போது விஜய் ஒரு நியூ ரூட் எடுக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் இல்லையா? அந்த விஜயோட பேச்சில் நீங்கள் மதுரைக்கும் ஈரோடுக்கும் வித்தியாசம் கேட்டிங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் பார்க்குற பெரிய டேக் அவே ஷபீர், விஜய் அவரோட ஃபேன்ஸை டிசிப்ளின் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. நேற்று ஒரு ஃபேன் அந்த லைட் போல் மேலே ஏறி நிற்கும் போது அவன் ஆன்டிக்ஸ் பண்ணுறான், தலைவா உனக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு கத்துறான். அவன் பின்னால் இருக்கிறவங்கலாம் அவனுக்கு திரும்புகிறாங்க. விஜய் பேச்சை நிறுத்திட்டார். 2 நிமிஷம், தம்பி நீ இறங்காமல் நான் பேச ஆரம்பிக்க மாட்டேன். இது ரைட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அந்த பையனை 2 நிமிஷம் தான் பார்ப்பாங்க. விஜய் பேச்சை நிறுத்திட்டாருன்னா
க்ரௌடு வந்து அந்த பையன் எனக்கு எதிராக மாறிடும். அவனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க விஜய் பேச, விஜய் பார்க்க தான் வந்திருக்கிறாங்க. விஜய் அசிங்கப்படுத்துறதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உண்மையிலே நேற்று விஜய் பண்ணது வந்து வரவேற்கத்தக்கது. அந்த மாதிரி அவர் வந்து இன்னொரு முறை ஃபைனலாக பேச்சை முடிக்கும் போது நீங்கள் பத்திரமா போய் சேருங்க, இதெல்லாம் வந்து மதுரை மாநாட்டிலலாம் விஜய் சொல்லலை. ஸோ அப்போ என்னென்னா விஜய்க்கும் வந்து ஒரு சில புரிதல்கள் வருகிறது. இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கணும், இதெல்லாம் நம்ம பண்ணலை, இப்போ பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து எந்த பாலிட்டிஷியன்கிட்ட இருந்தாலும் இது வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயம். ஓகே சார், இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஜயுடைய நேற்றைய தினம் அவர் பேசின அந்த ஸ்பீச் அப்படின்றது டிஎம்கேவை டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு இந்த அரசியலில் நகர்த்த முடியாது அப்படின்ற இது. ஏன்னா கரூருக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது அவருடைய அப்ரோச்சில், அவருடைய திங்கிங்கில் அப்படின்றது தெரியுது. இன்னொன்று டிஎம்கே மீதான அந்த அட்டாக் இருக்கு இல்லையா, ரொம்ப பர்சனலான அட்டாக். நீங்கள் ஏன்னா அதிமுக தலைவர்களே அதை சொல்ல தயங்குறாங்க. திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறதில்ல. இப்போ ஜெயலலிதாக்கு அப்புறம் சொல்கிறது யாருமே சொல்கிறதில்ல. அப்போது இவர் அந்த விஷயத்த சொல்லாமல் நாம் வந்து அந்த வாக்குகளை பெற முடியாது அப்படின்றது ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜியாக தெரியுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே மீதான அட்டாக் மட்டும் நான் பார்த்துக்கிறேன், நான் அதை பண்ணுறேன். மற்ற தலைவர்கள் இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து உதயநிதியை அட்டாக் பண்ணுறாரு, அருண்ராஜ் வந்து இஷ்யூஸை பேசுகிறாரு, டிஜிபி அப்பாயின்மெண்ட்டு மற்ற இஷ்யூஸ் எல்லாம் பேசுகிறாரு. இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அமைச்சர்களை பற்றி பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க உள்ளுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்களா, இல்லை ஒரு பேட்டர்னாகவே அவங்க அப்படி பண்ணுறாங்களா? பேட்டர்ன் மாதிரி தான் தெரியுது இல்லையா? விஜய் அவர்கள் வந்து இந்த திமுக எதிர்ப்புங்கிறது வந்து அதில் தான் வராரு. அவருக்கு அந்த டெம்ப்ளேட் தான், எம்ஜிஆர் ஜெயலலிதா டெம்ப்ளேட் தான் பெஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பட் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உழைக்கணும். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் ஏடிஎம்கே அதை செய்யலை, நான் அதை செய்கிறேன் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் ஏடிஎம்கே செய்யலை, நான் அதை செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டாலும் அது பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஏடிஎம்கே நாங்கள் பார்த்துக்குறோம், இன்னொரு ஏடிஎம்கே இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு கூட மக்கள் நினைக்க தோணும். ஸோ நீங்கள் ரொம்ப ஓவர் டூ கூட பண்ணக்கூடாது. நீங்கள் டிஎம்கே அட்டாக் அப்படின்றது ஒரு மெஜர்டாக இருக்கணும். ஆன் இஷ்யூ பேசிஸில் அவர் பின் டவுன் பண்ணார்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இஷ்யூ நிறைய பேசணும் ஷாமி. திருப்பரங்குன்றம் பேசாமல் விட்டது தப்பு. மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் பற்றி பேசியிருக்கணும். அதில் வந்து அருண்ராஜ் பேசுகிறாரு, விஜய் அதை பற்றி பேசியிருக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து கொங்கு மண்டலத்துக்கு போயிட்டு, ஈரோட்டில் போயிட்டு, பக்கத்தில் திருப்பூரில் நடக்கிற இந்த யூஎஸ் டேரிஃப்ஸை பற்றி பேசாமல் வர்றது வந்து எந்த விதத்தில் நியாயம்? அதையும் நீங்கள் பேசணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் விஜய் பேசியிருக்கணும், பேசாமல் போயிட்டாரு. பட் விஜய் வந்து ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நீங்கள் என்ன பேசினாலும் பேசலன்னாலும் உங்களுக்கு வர்ற கூட்டம் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வர்ற கூட்டத்துக்கிட்ட பேசாமல் உங்களை ஏற்றுக்காத இருக்கிறாங்கல்ல, அவங்கள தான் நீங்கள் கூப்பிடணும். டிஎம்கே அதை தான் அவங்கள தான் கன்வின்ஸ் பண்ணணும் நீங்கள். ஆமாம், டிஎம்கே அதை தானே கன்வின்ஸ் பண்ணுது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நீங்கள் வரக்கூடிய ஆட்களையே நீங்கள் கன்சாலிடேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு வராமல் உங்களுக்கு ஓட்டு போட கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய வேலையாக இருக்கணும். ஸோ ஒரு மேடையிலேருந்து விஜய் பேசுகிறாருன்னா, ஈரோட்டில் போய் பேசுகிறாரு, காஞ்சிபுரத்தில் போய் பேசுகிறாருன்னா, அந்த மாவட்ட மக்களுக்காக பேசலாம். அந்த மாவட்டத்தில் நின்றுட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அட்ரஸ் பண்ணுறாரு. பேசல, அவர் வந்து அந்த 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறார். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கிட்டையும் விஜய் பேசணும். சரி, நான் இன்னைக்கு காலையில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஹீ இஸ் ஃப்ரம் நார்த் டிஸ்ட்ரிக்ட் தான். விஜயோடைய ஸ்பீச் இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நேற்றுலேருந்து நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஒருத்தர் சொன்னார் என்னென்னா, அதாவது உங்களுக்கு இந்த கரூருக்கு அப்புறம் வந்து இந்த அபவ் 40 ஆட்கள்கிட்ட விஜய்க்கான அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஏதோ பண்ண போகிறாரு, ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு. அது வந்து இந்த கரூர் சம்பவத்தில் அவர் மீதான அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது குறைந்திருக்கிறது. மறுபடியும் அதை எப்படி அவர் வந்து பில்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு கேள்வி. நீங்கள் அந்த இஷ்யூஸை வந்து அவர் அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஏதோ நம்பிக்கையாக இருந்தோம், ஆனால் அவர் வந்து இப்படி இருக்காரு, இப்போவே இப்படி இருக்காரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்குது. அது ஒரு விஷயம். அந்த திங்கிங் வர்றதுக்கு உங்களுக்கு 40 வயசு ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்க, நம்ம சொந்த 41 பேர் இல்லைங்கிற அந்த வருத்தம் எனக்கு இன்னமும் இருக்குது. பட்
இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூடி இனிமேல் அந்த தவறு நடக்காமல் ஒரு பாலிட்டிஷியனாக நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஷபி. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா விஜய் இஸ் அன் இவால்விங் பாலிட்டிஷியன். இன்னொன்று நேற்று பேசுனதுல வந்து அவருடைய ஆடியன்ஸ்க்கு பயங்கரமாக கேட்டர் பண்ணுறாரு. அவங்க வந்து அதை பயங்கரமாக ரிசீவ் பண்ணுறாங்க. இன்னொன்று நீங்கள் கரூருக்கு அப்புறம் ஒரு லல் இருக்குது, அதாவது அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. இப்போ நேற்று அதை மறுபடியும் எந்த இடத்த விட்டாரோ அந்த இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் பார்க்குறேன். அந்த மொமெண்டம் கொஞ்சம் கேதர் பண்ணியிருக்காரு, கெயின் பண்ணியிருக்காரு. மொமெண்டம் வருது. ஸோ அடுத்தடுத்து கட்டங்களில் உங்களுக்கு வந்து அந்த மொமெண்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், அதை கீப் அப் பண்ணணும். அப்படி அந்த மொமெண்டத்துக்கு வந்து நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த மொமெண்டத்துலேருந்து இன்னொரு மொமெண்டம் வேணும்னா அப்போ நெக்ஸ்ட் இடத்துல இஷ்யூஸ் பேசணும். நேற்று வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸ்க்கு நான் எதிரானவன் இல்லைங்கிறீங்க, வரவேற்க தகுந்த விஷயம். அந்த வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸை நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க? இப்போ வந்து இன்னொன்று வந்து இந்த எஜுகேஷனே சரியில்லை, இங்கே எல்லாமே தப்புன்னெலாம் சொல்லக்கூடாது. இங்கே எல்லாமே தப்பு கிடையாது, நிறைய விஷயங்கள் தப்பாக இருக்குது. ஆனால் சரியாக இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 65 வருட கால சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு 75 வருடம் வந்து இந்த மாநிலம் வந்து சும்மா வளரல. இன்றைக்கி வந்து எல்லாருமே ஆப்பிள் கம்பெனிலேருந்து எல்லாருமே இங்கே தான் வந்து ஃபோன்ஸை வந்து அசெம்பிள் பண்ணுறாங்க, சும்மா வரமாட்டாங்க யாரும். அதையும் அக்னாலஜ் பண்ணணும் ஒரு கட்டத்தில். ஏன்னா நீங்கள் வந்து எதுவுமே நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. இது யூபி கிடையாது, இது தமிழ்நாடு. நீங்கள் இதை போய் எதுவுமே இங்கே நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க. இது வந்து விஜய்க்கான ஒரு பாடம் மட்டும் இல்லை, இங்கே அரசியல் பண்ணுற எல்லாருக்குமே. யாருமே வந்து இங்கே கமல்ஹாசன்லாம் என்ன சொன்னார், ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதுனால தான் அவர் காணாமல் போயிட்டார். நீங்கள் இல்லைன்னா சொல்லக்கூடாது, இருக்குது. பட் இருக்க வேண்டிய இடத்துல தமிழ்நாடு இல்லை. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஒரு டார்ச் லைட்லாம் உடைச்சதுனால டார்ச் லைட் உடைக்கல, ரிமோட்டை உடைச்சாரு. டிவி தூக்கி ரிமோட் போச்சு, ரிமோட்டும் பாவம், அந்த டிவியும் பாவம். அதுக்கு ஒரு கதை சொல்றாரு பார்த்தீங்களா இப்போ ஜஸ்டிஃபிகேஷனு, அதுதான் கேட்க முடியல. பட் இதில் இன்னொரு விஷயம் சார், நீங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு மாவட்டத்துக்கு போகிறாருன்னா அந்த மாவட்டத்துடைய பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும். அந்த மாவட்டத்துடைய பிரச்சனைகளை மட்டுமே நான் பேசுவேன் அப்படின்ட்டு இல்லைல்ல, ஒரு லார்ஜர் ஸ்டேஜில் விஜயோடைய ஸ்பீச் வந்து இன்னும் நிறைய கேட்கணும், இன்னும் அவர் என்னென்ன விஷயங்களை பற்றி பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ அந்த எதிர்பார்ப்பு வந்து அவர் அங்கே நின்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்படி தானே நீங்கள் அந்த 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 மேடைகள்லாம் பார்க்கணும். ஒரு மேடை இப்போ கலைஞர் போய் ஒரு மாவட்டத்தில் பேசுகிறாருன்னா அவர் அந்த மாவட்டத்துக்கு மட்டும் பேசலையே, அந்த மாவட்டத்தில் இருந்து ஒரு சிம்பாலிக்காக ஒரு மாவட்டத்தில் இருப்பார், அந்த மாவட்டத்தில் சில விஷயங்களை பேசுவார், பேசிட்டு அங்கேருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஆடியன்ஸுக்கு தானே பேசுவார். நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய ஃபேன்ஸு, அவருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய சப்போர்ட்டர்ஸ், அவருடைய சிம்பத்தைசர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு க்ரௌடுக்கு மட்டும்தான் அவர் பேசுகிறாரு. அவர் பேச வேண்டியது பொதுவான ஆட்கள். இப்போது 40 வயசுக்கு மேலே இல்லை வயசே வேண்டாங்க, விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்னு நினைக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். திமுக வரணுமா வரக்கூடாதான்னு நினைக்கிற ஆட்களை கன்வின்ஸ் பண்ணணும். அது விஜய்க்கு கன்வின்ஸ் பண்ணுவீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லணும். ரொம்ப நாளைக்கு திமுக பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த நெகட்டிவ் பாலிட்டிக்ஸை வந்து ரொம்ப நாளைக்கு மேலே ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக வரீங்க, நீங்கள் எஸ்டாப்ளிஷ்டு கிடையாது. நீங்கள் புதுசாக வரும்போது அப்போ என்ன ஆகும்னா, இவர் திமுக எதிர்ப்பை மட்டும்தான் நம்பி வராரோ, இவர்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக எதுவும் ஐடியாஸ் இல்லையோ அப்படின்னு தோணும். ஏன்னா யூஆர் ஆல்சோ ரிலேட்டிவ்லி யங். எனக்கு தெரிஞ்சு அது எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அவருடைய மேனிஃபெஸ்டோ மற்ற விஷயம் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க ஷபீர். 6 மாசமா இப்போ வரும் அப்போ வரும், புலி வர்ற கதையாக தான் இருக்குது இது. சரி, இன்னொரு விஷயம் சார், இப்போ நான் பார்த்த வரைக்கும் அவர் இஷ்யூஸை ஏன் பேச மறுக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து டிஎம்கே பெண்களை மையப்படுத்தி ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்கீம்ஸை பெரிய அளவுக்கு போர்ட்ரே பண்ணுறாங்க. நீங்கள் முதல்ல அரசு விழாக்கள்லாம் வந்து அது ஒரு அரசு விழானா அரசு விழா மாதிரி இருக்கும். பட் இப்போ அரசு விழாவே வந்து நீயா நானா ஷோ மாதிரி இருக்கு. விஜய் டிவிலேயே போடலான்னு நினைக்கிறேன். அந்த குவாலிட்டியோட அந்த ஒரு எமோஷனல் ப்ரொடியூஸ் பண்றவங்களை கூட்டு வந்தானே இவங்களும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ ஒரு அந்த அது வந்து ஒரு நிகழ்ச்சியாக ஒரு டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் குவாலிட்டியோட வெவ்வேறு எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது மாறி இருக்கிறது அப்படின்னும் போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து அது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. ஆனால் நீங்கள் 2 தமிழ்நாடு இருக்கா அப்படின்ற அந்த கேள்வியும் எழுகிறது. ஒரு பக்கம் வந்து நீங்கள் விமென்லாம் வந்து இப்படி வந்து நல்லா வளர்ந்துருக்காங்க, தமிழ்நாட்டை லீட் பண்ணக்கூடிய அளவில் வி ஹேவ் விமன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் விமன் போய்
கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சமாதியில் போய் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ இந்த 2 கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, அப்போ இதெல்லாம் வந்து ரீகால் பண்ணி பேசும்போது நீங்கள் அதெல்லாம் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்குல்ல. இப்போ விஜய் மாதிரி ஆட்கள் பேசினாருன்னா அது மக்கள் மத்தியில் எடுபடும் இல்லையா? நீங்கள் இன்னொரு இதில் பாருங்கள், கன்சிஸ்டன்சி இருக்கும். அதுதான் சொல்கிறேன். பரந்தூரை பற்றி பேசினார், மறந்துட்டாரு. அதான் பரந்தூரில் லேண்ட் அக்விசிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் போனார். லேண்ட் அக்விசிஷன் ஆயிடுச்சு. பரந்தூரில் வந்து பர்சனலி ஸ்பீக்கிங் விஜய் வந்து அந்த ப்ராஜெக்டை எதிர்க்கக்கூடாது. எதிர்த்தார்னா, ஏன்னா ஒரு டீம் போய் செலக்ட் பண்ணி தான் அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது விஜய் வந்து ஆல்டர்னேட்டிவ் பிளேஸை சஜஸ்ட் பண்ணணும். லார்ஜர் இஷ்யூஸை எடுக்கணும் சார். ஐ டிஸ்அக்ரி. ஏன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா, அங்கே வந்து விவசாய நிலம் என்பது இருக்கிறது. அந்த இடத்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது விவசாயிகளுடைய விவசாயம் செழிக்கின்ற ஒரு நிலமாக இருக்கும்போது நீங்கள் வந்து 8 வழி சாலையெல்லாம் எதிர்த்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் சார் விவசாய தலைவர் அருள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப நியாயம் இல்லாத விஷயம். அருள் வந்து எனக்கு அந்த சேலம் எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்போ இதே அருளை வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்க திமுக. அப்புறம் அதே அருள் மேலே குண்டர் சட்டம் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. உலகத்திலேயே வந்து விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட்டவங்க இவங்க தான். அதில் வந்து டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது அந்த விஷயங்கள் எல்லாம். பட் விஜய் இன்னும் லார்ஜர் இஷ்யூஸை எடுக்கணும் ஷபீர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் இருக்குது. எம்என்ஆர்இஜியை பற்றி ஏன் பேசலை? அதில் வந்து எவ்வளவு பேர் போய் அந்த வேலைக்காக காத்துக்கிட்டு அந்த வேலை கிடைக்கலன்னு யோசிக்கிறாங்க. அதை பற்றி கிடைக்கலன்றது ஒன்று. ரெண்டாவது, பல பேருக்கு அது வாழ்வாதாரமாக அமைந்திருக்கிறது. அதை பற்றி பேசணும்ல, அதை பற்றி பேசணும். திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் உங்கள் ஸ்டாண்ட் என்னங்க? நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்கிறது மக்களுக்கு தெரியணுமா தெரிய வேண்டாம்? இப்போ அதுதான் நான் சொல்கிறேன் ஷமீர். அந்த ஃபேன்ஸ்க்கு அங்கே வர்ற அந்த 40,000 பேருக்கு அது தேவையில்லை. அவங்க வந்து விஜயை பார்க்க வராங்க. பட் அங்கே வராதவங்களுக்கும் நீங்கள் பேசணும். நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான தலைவராக தான் மாறணும். அது ஆக்சுவலாக அது ஏன் மிஸ்ஸிங்காக இருக்குது, அது ஏன் லேக்கிங்காக இருக்குது அப்படின்றது தான் எனக்கு புரியல. இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் அது பர்னிங் இஷ்யூவாக இருக்குது. எல்லா கட்சிகளும் கருத்து தெரிவிக்கிறாங்க. எல்லா அமைப்புகளும் அதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் தினந்தோறும் ஒரு புதிய தகவல்களாக, புதிய வாதங்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னும்போது அதில் ஒரு கருத்தே இல்லாமல் ஒரு கட்சி இருக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. கருத்தே இல்லை என்பதை ஏற்றுக்கொள்பவர்கள் இந்த அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏற்றுப்பாங்க. அரசியல் புரிதலோடு இருக்கிறவங்களுக்கு அதனுடைய அண்டர்லைங் ஃபேக்டர் புரியும். இது என்னன்னா, ரைட் விங் இது ஏன் பண்ணுறாங்க, இது ஏன் வந்து திருப்பரங்குன்றம் மக்கள் சப்போர்ட் பண்ணல, ஆனால் ரைட் விங் ஏன் இதை சப்போர்ட் பண்ணுது? இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சாலே உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்துடும். நீங்கள் திருப்பரங்குன்றம் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையே நீங்கள் சொல்லிட்டு போனால் கூட பார்ட்டியோட ஸ்டாண்டாக இருக்கும். பட் அதை பதிவு பண்ண ஏன் மறுக்கிறார்? இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் ஏன் ஃபிசில் அவுட் ஆகுது திருப்பரங்குன்றத்தில்? ஏன்னா லோக்கல் சப்போர்ட் இல்லை. உங்களுக்கு லோக்கல் சப்போர்ட் இருந்தால் ஃபிசில் அவுட் ஆகாது. எந்த போலீஸும் அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த போராட்டத்துக்கு வராங்கல்ல ரைட் விங் ஆர்கனைசேஷன் வெளியிலேருந்து, அவங்கெல்லாம் போலீஸுக்கும் அந்த விஷயத்துக்கும் பயந்து போகிறாங்கன்னா மக்கள் சப்போர்ட் இல்லை, அங்கே லோக்கல் சப்போர்ட் இல்லை. லோக்கல் திருப்பரங்குன்ற மக்கள் வந்து அந்த விஷயத்தை எதிர்க்கிறாங்கன்னா நீங்கள் அந்த மக்களோடவே போயிடுங்களேங்கிறேன் நான். அந்த திருப்பரங்குன்றம் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். இதுதான் தாவேக்காவோட நிலைப்பாடுன்னா, அப்போ அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க? இங்கே மதத்தை வச்சு பிரச்சனை பண்ணாதீங்கிறாங்க. அப்போது வந்து விஜய் வந்து எல்லா மதத்துக்கும் காமனானவருங்கிற ஒரு மெசேஜ் போயிடுதுல்ல. சரி, நீங்கள் இப்போ டிஎம்கே மேலே பல விமர்சனங்கள் இருக்கலாம். இந்த கேஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணது, இன்னைக்கு நீதிமன்றத்தில் வைக்கின்ற வாதங்களை நீங்கள் ஏன் அன்றைக்கே வைக்கல? இந்த கேஸை எடுத்துட்டு விரைவுபடுத்துகிறாங்க, இந்த கேஸில் ரொம்ப குறியாக இருக்காங்க அப்படின்னும் போது அந்த சமயங்களில் நீங்கள் அதை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து இது பிரச்சனைலாம் ஆனதுக்கப்புறம் டிஎன்எஸ்டிஏலேருந்து அதுக்கப்புறம் போய் அந்த அளவீடுகள்லாம் எடுக்கிறாங்க. அப்போ இது முன்னாடியே அதையெல்லாம் செய்திருக்க வேண்டும், அதை ஏன் செய்யலை அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்குது இல்லையா? அப்போ இதை எல்லாச்சும் அட்லீஸ்ட் பேசியிருக்க வேண்டும். இதை யாருமே பேசலை, விஜய் கூட பேசலை. அப்படின்னும் போது இந்த இஷ்யூஸை பற்றி விஜய் பேசாமல் இருக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் பட் தெர் இஸ் சம் இம்ப்ரூவ்மெண்ட். அவருடைய ஒட்டுமொத்தமாக நீங்கள் அந்த கூட்டத்தில் விக்கிரவாண்டியிலேருந்து ஈரோடுக்கு பார்த்தீங்கன்னா மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட். விஜயோட பேச்சில், அவரோட ஆட்டிடியூடில், அவரை திருத்திக்கிறதுல மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன்.
அதில் வந்து எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னா இன்னும் நிறைய மாறணும். ஏன்னா ஒரு பாலிட்டிஷியனாக நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு பத்திரிகையாளர் வந்து உங்களை விமர்சனம் செய்வார். அந்த விமர்சனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஏன் எங்கள் தலைவரை கேள்வி கேட்குறீங்கன்னு என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. ஒரு பத்திரிகையாளராக ஒரு பிரஜையாக நான் கேள்வி கேட்பேன். அது என்னுடைய உரிமை. நான் அவரை கேட்குறேன், இது என்ன நியாயம்? திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லைன்னா அது எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? நான் என்னுடைய கேள்வியெல்லாம் அடிப்படை கேள்வியெல்லாம் எங்கிருந்து எழுதுன்னா 6 மாதத்தில் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், திமுக ஆட்சி துடைத்தெறிக்கப்படும், அப்போது விஜய் தான் முதலமைச்சர்னு உங்கள் கட்சிக்காரர்கள் பேசும்போது சிஎம்மாக வந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? ஓகே, இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது இதில். நீங்கள் ஆரம்பத்துலேயே பேசுனீங்க ஏடிஎம்கேக்கு ரொம்ப பெரிய கவலையான ஒரு சூழல் அப்படின்னு. அவர் முதல்ல ஏடிஎம்கேவை தான் டார்கெட் பண்ணுறாரு ஷபீர். திமுகவை டார்கெட் பண்ணுறதை விட ஏடிஎம்கே. திமுக வந்து டைரக்ட் டார்கெட். அது வந்து கண்ணில் தெரிகின்ற ஒரு விஷயம். கண்ணில் தெரியாத ஒரு விஷயம் வந்து அதிமுகவை அவர் டார்கெட் பண்ணுறது தான். ஏன்னா அவர் வந்து ஜெயலலிதாவையும் சொந்தம் கொண்டாடுறாரு, எம்ஜிஆரையும் சொந்தம் கொண்டாடுறாரு, அண்ணாதுரையும் கொண்டாடு. அண்ணாதுரை ரொம்பலாம் கொண்டாடுறது இல்லை. அவர்கிட்ட இருந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் எடுத்துப்பேன்னு சொல்கிறாரே தவிர, அண்ணா மேபி அன் ஐடியாலஜிக்கல் fountain head of the Dravidian movement. But MGR was the most popular person of that the Dravidian movement produced. Vijay wants to go with that cult status. MGR, Jayalalitha, Vijay. அந்த கல்ட்டில் அவர் வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடராக, கேரிஸ்மேட்டிக்காக அவர் வரணும்னு நினைக்கிறாரு. அதுலலாம் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபார்முலாவே போதும்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு வேணால் அது போதுமானதாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இஷ்யூஸை நீங்கள் பேசணும், உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, நீங்கள் என்ன பண்ணுவீங்க வந்தால். இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு, இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் உங்களுடைய கருத்து என்ன? அது எனக்கு ஆப்வியஸாக நான் இண்டஸ்ட்ரி கவர் பண்ணுறதுனால எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி ஆப்பிள் ஈகோ சிஸ்டத்துக்கெல்லாம் வழிவகுத்தது வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட். 2019 ஃபாக்ஸ்கான் வந்த பிறகு தான் 20 கோவிட் வந்தபோது ஃபாக்ஸ்கான் வந்து இங்கே கொஞ்சமாக ஆரம்பித்தாங்க. டாட்டாஸோட இப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிற முருகானந்தம் தான் இப்போ இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி. டாட்டாவோட ஒரு MOU போட்டாங்க, ஓலா கம்பெனியை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிபிள் பண்ணியிருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட். டிஎம்கே ஏடிஎம்கேக்கு 1008 பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம், ஆனால் அவங்க ஸ்டேட்டை என்றைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஸ்டேட்டை விட்டு கொடுத்ததே கிடையாது. அந்த கண்டினியூவேஷன் ஆஃப் பாலிசின்னு இருக்குல்ல, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், இட்ஸ் நாட் அ போஸ்ட். இல்லை, கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ப்ராசஸ் ப்ராசஸ் அப்படின்றது. அவங்க கொண்டு வர்றது ஐடியாஸ் தான் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, அதை பெருக்குவாங்க. அப்படி தான் இருந்திருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும். எவ்வளோ ஜாப்ஸை க்ரியேட் பண்ண போகிறீங்க, எப்படியெல்லாம் ஜாப்ஸை க்ரியேட் பண்ணுவீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பெருமளவில் தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் இருக்குது ஷபீர். ஆனால் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இன்னும் பின்தங்கி. அதை பற்றியெல்லாம் விஜய் பேசணும். சென்னை வளர்ந்துருக்குங்க, ஆனால் அரியலூர் வளரலாங்க ஏன் அப்படின்ற கேள்வி எழுப்புறதோடு மட்டும் இல்லாமல் அரியலூர் வளர்றதுக்கு விஜய் என்ன பண்ணுவாருங்கிறதையும் விஜய் சொல்லணும். ஏன்னா நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்ப்போம். நீங்கள் வந்து நாங்கள் தான் ப்ரைம் சேலஞ்சர் டு த ரூலிங் பார்ட்டின்னும் போது உங்களிடம் அதிகமாக கேள்விகள் கேட்கப்படும், உங்ககிட்ட எல்லா ஐடியாஸையும் எதிர்பார்ப்போம். ஓகே, நீங்கள் கொடுக்கணும், சொல்லணும். ஸோ இன்னைக்கு தேதிக்கு எடுத்திருக்கக்கூடிய சர்வேஸில் அது திமுக எடுத்திருக்கிறது, அதிமுக எடுத்திருக்கிறது, தாவேக்கா எடுக்கிறது, எல்லாத்துலேயும் வந்து விஜய்க்கு வந்து நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பல இடங்களில் விஜய் வந்து செகண்ட் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. அது க்ளோசர் டு எலெக்ஷன் நீங்கள் கேண்டிடேட்ஸு மற்ற விஷயங்கள் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சர்வேஸ்லாம் இன்டர்னல் தானே. ஆமாம், இன்டர்னல் பெருசாக அவங்களுடைய இன்டர்னல் எவ்வளோ சாம்பிள் சைஸ்லாம் நமக்கு தெரியாது. பட் அவங்களுடைய எல்லா பார்ட்டிஸும் எடுத்திருக்கக்கூடிய இன்டர்னல் சர்வேஸில் விஜய்க்கான அந்த அது இருக்குது. இது வந்து இம்பேக்ட் அப்படின்றது இட் இஸ் ஆல்ரெடி இஸ் எ டிஸ்ரப்டர், நோ டவுட். ஆல்ரெடி பார்ட்டிஸ் ஆர் ஃபீலிங் இட். அப்போது இந்த இதில் வந்து உங்களுக்கு யாருடைய வாக்குகள் அதிகமாக விஜய் பிரிக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஏடிஎம்கேவுடைய வாக்குகளை குறிவைக்கிறாரு, ஏடிஎம்கே வாக்குகளை அதிகமாக பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. ஒன்று டிஎம்கேக்கும் அடி இருக்கு, டிஎம்கேக்கும் வந்து இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விமென் ஓட் பேங்க் டிஎம்கே கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க.
அதில் ஒரு டிஸ்ரப்ஷன் விஜய் கொண்டு வராரு. அதே மாதிரி மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க்லேயும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அப்புறம் வந்து தலித் ஓட் பேங்க்லேயும் வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த யங்ஸ்டர்ஸுடைய ஓட் பேங்க்லேயும் வந்து ஒரு பெரிய அளவில் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறாரு. அப்படின்னா இது எல்லாமே வந்து கடந்த காலங்களில் டிஎம்கே பக்கம் நகர்ந்திருக்கக்கூடிய ஓட் பேங்க். அதுக்கப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ், அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, இந்த வாக்குகளை எல்லாம் பெறுகிறார். அப்படின்னும் போது டிஎம்கேக்கும் வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணார். நீங்கள் இதில் என்னென்னா ஒரு ரொம்ப டைட் பண்ணி க்ளோசர் டு எலெக்ஷன்னு உங்களுக்கு வந்து ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட்டாக அதை மாற்றிட்டார், இல்லை ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட்டாக ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து இப்போ 45 அப்படின்னு பேசுகிறோம். அது 35 கூட மாறலாம். இப்போ பேசுகிறது எதுவுமே ஸ்டாட்டிக் கிடையாது ஷபீர், எல்லாமே டைனாமிக் தான். கேண்டிடேட் செலெக்ஷன் ஒரு மெயின் விஷயம். டிஎம்கே அலையன்ஸை தக்க வச்சாங்கன்னா அவங்க அலையன்ஸோட கெமிஸ்ட்ரின்னு ஒரு இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்க முடியாது, ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. விஜய் கேம்பெயின் எப்படி இருக்க போகுது, அவர் எப்படி கூட்டணி அமைக்க போகிறார், அதிமுக பாஜக கூட்டணி எப்படியெல்லாம் இஷ்யூஸை கொண்டு போகிறாங்க. ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட்னும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே. இப்போதைக்கு விஜய் வந்து பிஜேபி அடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பிஜேபியை ரொம்ப அட்டாக் பண்ணாங்கன்னா அது திமுகவுக்கு தான் சாதகம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது போல். ஏன்னா திமுக பிஜேபிக்கு எதிரான அரசியலில் திமுக ஒரு ஈகோ சிஸ்டமே டெவலப் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதனால் அந்த ஒட்டுமொத்த பலத்தோடு அதை எதிர்கொள்வாங்க அப்படின்னும் போது அது அவங்களுக்கு சாதகமாக போகும். நாம் திமுகவுக்கு எதிரான ஒரு ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணோம் அப்படின்றது தான் விஜயோடைய ஒரு எண்ணமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து டிஎம்கேவை அட்டாக் பண்ணால் போதும்னு நினைக்கிறாரு. இல்லை, ரெண்டாவது உங்களுக்கு ஒரு சில கேல்குலேஷனில் உங்களுக்கு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் திமுக ட்ரை பண்ணுறாங்க அவங்கள. பட் விஜய் பக்கம் அவங்க வந்துட்டாங்கன்னா டு யூ திங்க் திங்ஸ் வில் சேஞ்ச்? ஒரு பெரிய திங்ஸ் சவுத்தில் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது எல்லாமே இப்போ நம்ம பேசுகிறது நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் தான். நீங்கள் லாட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஹேப்பன்ஸ் ஆன் த கிரவுண்ட். நீங்கள் கடைசி நாளில் உங்களுக்கு வந்து எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி 3 நாளில் உங்களுக்கு லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இருக்கணும் ஷபீர். இப்போ டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் வந்து தேனியில் வந்து போகிற இடத்துலலாம் ஆதரவு இருந்தது, ஆனால் அவங்களால 2வது இடம் தான் வர முடிஞ்சது. ஏன்னா அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வித் ஓட்டர்ஸ் கிடையாது. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இருக்கணும். இஷ்யூஸ் இருக்குது. டிஎம்கே எப்படி இதை ஃபைனல் ஃபேஸில் கொண்டு போகிறாங்க, அவங்க இன்னும் 3 மாதம் ஆட்சியில் இருக்க போகிறாங்க, என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, பொங்கலுக்கு எவ்வளோ காசு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சரி சார், பார்ப்போம் இதெல்லாம் வந்து எப்படி களத்தை மாற்றப் போகிறது, களத்தில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.